இவங்க வந்து செங்கல்பட்டுலேருந்து திருக்கல்லிக்குன்றத்துலேருந்து வந்திருக்காங்க. 2/2/2025 சிறுநீரகம் பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பொதுவாக இவங்க அப்போ வரும்போது கிரியேட்டினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6.99 இருந்தது. யூரியா வந்து 108 இருந்தது. இப்போ 12/3/2025 அந்த ஆய்வு எடுத்தோம். அதில் வந்து கிரியேட்டின் பார்த்தீங்கன்னா 3.1, மோர் தென் ஒரு 5 பாயிண்ட்டுக்கு ப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூரியா வந்து 47 தான் இருக்குது. ஸோ இவருடைய வெறும் இது மாதிரி கிட்னி ஃபெயிலியர், இது 2வது கேஸு நம்ம சக்ஸஸில் இருக்கக்கூடிய கேஸு. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு கேஸு இருக்குது. அவங்களும் நல்ல பாசிபிலிட்டியில் இருக்காங்க. அடுத்த பதிவில் அவங்க வரும். இப்போ நீங்கள் என்ன உணர்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இப்போது ஃபஸ்ட்டு பதிவு நாங்கள் வந்து அறிவிச்சிருந்தோம். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை வந்து தான் சார் அறிமுகமாகி நான் வந்து அவங்க வந்து பார்த்தோம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கும் போதெல்லாம் வந்து அந்த லேப்லேயே வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க, இது ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்காங்க, நீங்கள் உடனடியாக கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சார் வந்து ஆய்வுக்காக நான் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு தான், வேறு எதுவும் மெடிசனோ மாத்திரையோ எதுவுமே இல்லை. உணவு முறை தினந்தோறும் வந்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் முதல்ல வந்து கடைப்பிடிக்கணும், உங்களால் முடியுமான்னு சொல்லி முதல்ல வந்து அவங்க வந்து என்கிட்ட பேசின வார்த்தைகள் அது. கண்டிப்பாக எங்களால் முடியும் சார், நான் அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அதை வந்து அதை தொடர்ச்சியாக நாங்கள் வந்து கடைப்பிடிப்போம் அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். அது கடைப்பிடிச்ச போது நாளுக்கு நாள் ஒரு கொஞ்சம் மாற்றங்கள் எனக்கே தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு டேட்டா அந்த ஒரு இது முறையில் வந்து பார்க்கும்போது தான் எனக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற அந்த ஒரு இது வச்சு சிந்தனையை வச்சுட்டு நாங்கள் வந்து அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாரத்தில் 3 நாள், திங்கட்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 நாள் வாரத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. அதே மாதிரி நான் வந்து வேலையை முடிச்சுட்டு அப்பா வந்து கூட்டிகிட்டு கண்டினியூவாக நான் வந்துட்டு இருந்தேன். இப்போ நேத்திக்கு முன்னாள் வந்து அந்த டேட்டா எடுத்தேன் நான். அதாவது முன்பு எடுத்த அந்த டேட்டா காட்டிலும் இப்போ எடுத்த டேட்டா பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு சின்ன தலைவலியோ இல்லை வந்து வேற ஒரு ஜுரமோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ மருந்து மாத்திரைகள் அப்படின்ற விதத்தில் தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து நான் குறைகள் சொல்லலை. பட் இருந்தாலும் இப்போ டேட்டா வச்சு தான் நான் வந்து இது பேசுறேன். இது வந்து நான் வந்து மருந்து மாத்திரையோ இல்லை வேற ஏதோ ஊசி மூலியமோ எதுவுமே நான் எடுத்துக்கல. அப்பா கிட்ட எதுவும் அந்த மாதிரி நான் வந்து செலுத்தலை. பாரம்பரியமான உணவு, இந்தந்த டைமுக்குள்ள இந்தந்த உணவு முறைகள் நீங்க வந்து உட்கொள்ளணும்னு சொன்னதுனால அதே மாதிரி தான் நான் வந்து அப்பாவுக்கு நான் வந்து வாங்கி கொடுத்தோம். இதுல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாச்சு. அது வந்து என்னால நம்பிக்கவே பட முடியல. திரும்பவும் சரி சார்கிட்ட வந்து அந்த டேட்டா காமிச்சிட்டு சரி வந்து இந்த பதிவும் நான் வந்து போடணும்ன்றதுனால நான் சார்கிட்ட சொன்னேன், கண்டிப்பா விழிப்புணர்வு வரணும். இது வரைக்கும் கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்கல்ல? ஆமா சார். பெரும்பாலும் டயாலிசிஸ்ல தானே போறாங்க. கண்டிப்பா. இப்போ நான் வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க நான் பார்த்தேன், எதாச்சியா பார்த்தேன் நான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னன்னு, அதாவது ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போன பிறகு என்ன நடந்திருக்குன்னா, உடனடியே டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு 1 லேக்லேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்ட வந்து கட்டியிருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் இது. அப்போ நான் சொல்லியிருந்தேன், எதுக்குங்க இதுக்குள்ள வந்து நீங்க அவசரப்பட்டீங்க? இந்த மாதிரி வந்து செங்கல்பட்டுல வந்து ரீமா அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு, அதை வந்து சார் ஒருத்தர் பார்க்குறாங்க, நீங்கள் அங்கே போயிருக்கலாமே. சார் வந்து எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நான் இந்த பகிர்வை நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து நிறைய விழிப்புணர்வு வரணுன்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். அதையும் நான் வந்து இந்த நேரத்தில் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அதனால வந்து நான் இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க எப்படிங்க இருக்கீங்க? ரொம்ப சோர்வாக இருந்தேன், ரொம்ப மறக்கம் சோகம் நிறைய இருந்தது. இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை, நல்லா சௌகரம் போகலாம், நடக்கிறேன், இல்லை மூச்சு வாங்குதா? நீங்க கிளினிக் வரணும்னா எவ்வளவு தூரம்? ஒரு 2 டைம் வந்தீங்கல்ல? ஆமா, பயம் வர முடியல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து அப்ப உங்களுக்கு ஏதாவது சிரமம், அசதி, சோர்வு? எனக்கு எதுவுமே இல்லை. நார்மலா எப்படி நடமாடணும் அதே மாதிரி நடமாடணும். இதுதாங்க இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க கொஞ்சம் தூரம் வேலை செய்ய முடியாது, நடக்க முடியாது, எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க. இது நான் பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகு வெறும் சிம்பிளான வெறும் உணவுல இவங்களை எப்படியாவது இந்த ஒரு சரி பண்ணிடணும் அந்த நோக்கத்துல தான் வந்து
பெரிய முயற்சி. இது ஒரு நாள் 2 நாள் முயற்சி இல்லை. அக்குபஞ்சர் மருத்துவர் என்ன பண்ண முடியும், நிறைய பேருக்கு வலி நிவாரணி தானே பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் எகத்தாளமா பேசுறவங்க இருக்காங்க, கேலி கிண்டல் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு மத்தியில இறைவன் வந்து இது 2வது கேஸ். முதல் கேஸும் நார்மலுக்கு 1.2 கொடுத்துட்டேன். அவங்களும் 6.3 வந்தவங்க தான் கிரியேட்டின். அதே போல இன்னொரு கேஸும் இருக்கிறாங்க.